ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இப்போ வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, அப்படி ஒரு பெரிய 2 நிறுவனம் வந்து சர்வே ரிப்போர்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது 175 இடங்களும், அதிமுக 52 இடங்களும், தாவேகா 0 இடங்களும் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வீடியோவோட முடிவில் வந்து யார் 2026 முதலமைச்சர் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதான் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தல் வர வியாழக்கிழமை நடக்க போகுது. அதாவது கிட்டத்தட்ட நான் ஜெம் டிவிக்கு வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும் அப்போ ஆரம்பித்தோம். இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, 3 மாதத்தில் வரப்போகுது, 2 மாதம், 1 மாதம், இன்னொரு கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் வாரங்கள், கொஞ்சம் நாட்கள் அப்படின்ட்டு போய் இப்போ வந்து வர வியாழக்கிழமை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது. இதுக்காக வந்து நம்ம ஜெம் டிவியும் சரி நிறைய ஊடகங்கள் வந்து நிறையாவே உழைச்சிருக்கோம். அதை உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக ஏகப்பட்ட அனலைசேஷன், ஏகப்பட்ட கண்டென்ட்டு, ஏகப்பட்ட நியூஸு, அந்த இடத்துக்கே போய் விஷயத்தை கலெக்ட் பண்ணி வந்து அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட உண்மையை சேர்க்கறது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எலெக்ஷன் வரதை நினச்சி சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரியல. இவ்வளோ நாளாக மக்கள்கிட்ட நம்ம எலெக்ஷனை பற்றி பேசிட்டோம், இனிமேல் எதை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு சந்தேகங்களும் இருந்தது. ஆனால் கவலைப்படாதீங்க, ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ, 10-15 வீடியோ கூட வரலாம் போல், அந்த அளவுக்கு நம்ம ஊரில் வந்து விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் தெரிவிக்கிறதுக்காக ஜெம் டிவி என்றைக்குமே உழைச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம ஜெம் டிவிலே வந்து நிறைய சர்வே ரிப்போர்ட் எடுத்துருந்தோம். அதாவது எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு யார் உங்களோட வெற்றி வேட்பாளர், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க நம்மளுக்கு பதில் சொல்லி அதை நம்ம சர்வேவாகவே போட்டிருப்போம். அதே மாதிரி இப்போ ஜெம் டிவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறிய நிறுவனம். இப்போ வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்களா, அப்படி ஒரு பெரிய 2 நிறுவனம் வந்து சர்வே ரிப்போர்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட முடிவில் வந்து யார் 2026 முதலமைச்சர் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாருக்குமே ஒரு தலைவலியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து இத்தனை வருஷமாக நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம், எல்லா எலெக்ஷனையும் பார்க்குறோம், பாதி பேர் எலெக்ஷனுக்கு ஓட்டும் போட்டிருக்கோம். எல்லாருமே பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. நான் வேற ஒன்று சொல்லுவேன்னு நினச்சிங்க. அதாவது இத்தனை வருஷமாக, அதாவது 2021 வரைக்குமே 2 பேர் மட்டும்தான் ஆட்சியில் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒன்று திமுக, அதிமுக. இப்போ தான் வந்து தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் தமிழர் கட்சி 15 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி இப்போ ஒரு கூட்டத்தை காட்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற மாதிரியே கிட்டத்தட்ட 4 முனை போட்டு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை 4 முனை போட்டியாக தான் இப்போ வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போது ஒரு நிறுவனம் அவங்க எடுத்த கருத்து கணிப்பின்படி 2 நிறுவனம் மொத்தம் எடுத்திருக்காங்க. இப்போ நான் ஒரு நிறுவனம் வந்து சொல்கிறேன். இந்த 2026 யாருக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னா திமுக. அதாவது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது 175 இடங்களும், அதிமுக 52 இடங்களும், தாவேகா 0 இடங்களும் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்லுது. கிட்டத்தட்ட 175, 52, 0 அப்படின்னாலும், அதாவது இப்போ வந்து அதிமுகவை யாருமே கண்டுக்கிறதுல விட்டுருங்க, ஏன்னா அது கட்சி வந்து அப்படியே அமுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தாவேகான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற யாருக்குமே ஓட்டு வராதுப்பா, சரிப்பா எல்லாருமே உங்களுக்கு இது அரசியல் பற்றி தெரியாது, தாவேகா தலைவர் விஜய்க்கு எப்படி வராதுன்னு நினைக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஏன் வராதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த நேற்று நடந்த பெரம்பூரில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கிற ஆர்டி சேகர் அவரோட வந்து போய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரச்சாரம் பண்ணுறப்ப வந்து கிட்டத்தட்ட அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுமே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசி, இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசி எந்த தொகுதின்னு பார்க்கவே இல்லை. அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்னோட தொகுதி சேப்பாக்கம் கூட எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனால் அந்த பெரம்பூர் தொகுதி எனக்கு ரொம்பவே முக்கியம், இந்த தொகுதியில் கண்டிப்பாக வந்து நம்மளோட வெற்றி வேட்பாளரை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது 2021 பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட
50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஆர்டி சேகர் வந்து ஜெயிச்சிருக்காரு. 50,000 ஓட்டுன்றது பெரிய விஷயம். அதாவது போன வாட்டி இதே மாதிரி இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஓட்டு கேட்டேன். அப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்டி சேகர் அவர்களுக்கு 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் அந்த மாதிரி அதிக ஓட்டு எண்ணிக்கையில் வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ வந்து ஆர்டி சேகர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிங்க அப்படின்னா உடனே கிளம்பி வந்துடுவார். ஏன்னா உங்கள் ஊரோட மண்ணின் மைந்தன், உங்களுக்காக உழைக்கிறவர், அவர் கண்டிப்பாக வருவார். இதுவே நீங்கள் வந்து வேற யாருக்கோ வர வச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் அடிக்கணும். அவர் 30 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக போய் அவர் வீட்டு பங்களா வீடு வாசலில், பண்ணையார் வீடு வாசலில் வந்து நிற்கணும். அவர் எப்படியும் கதவை திறக்க மாட்டார். நீங்கள் கடைசி வரை நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இந்த வாட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு தயாரிப்பு அதாவது ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சொன்ன நிறுவனம், அது பேர் நம்ம சொல்ல முடியாது. அந்த பெரிய நிறுவனம் எடுத்ததில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் வெற்றி அப்படின்றது வந்து அப்பட்டமாகவே சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு நிறுவனம் சொல்லிட்டோம். இன்னொரு நிறுவனம் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயுமே அதிகமான வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, முதல் இடத்துல வந்து திமுக தான் இருக்காங்க. அதாவது 2வது இடத்துல வந்து யார் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு அதிமுக இல்ல தாவேகா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமான வெற்றி வாய்ப்பு தாவேகால யார் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்று விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரியா வெல்சன், அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுகவை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னாடி வந்து 52 இடங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து அது எப்படி சொல்றேன் அப்படின்னா, 52 இடங்கள் மிச்சம் ஒரு 7 இடங்கள் வந்து அதாவது போட்டி, அதாவது யார் ஜெயிப்பாங்கன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வந்து அந்த மிச்சம் 7 தொகுதியிலையுமே அதிமுகவுக்கு போட்டியாக இருக்கிற திமுக தான், தாவேகா கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அதிகமான வந்து ஒரு அந்த சொல்லுவார், விஜய் சொல்லுவார்ல, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா அப்படின்னு சொல்லுவார்ல. ஆனால் அது எந்த இடத்துலையுமே வந்து அது யூஸ் ஆகவே இல்லை. அதாவது தாவேகா முழுக்க பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரோட கட்சியோட ஓட்டை வந்து டோட்டலாக அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் அவங்க 2 பேரும் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டில் வந்து சொல்லுது. அதாவது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பர்சன்டேஜ் வாங்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா இது வந்து அவங்க வாங்குறாங்கன்றது அவங்க எடுத்த சர்வே ரிப்போர்ட் மூலமாக சொல்கிறேன். இன்னும் இது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. அவங்க எடுத்த சர்வே ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து காட்டுது. ஆனாலும் வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன்னா இப்போ வந்து அந்த தொகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட தான் இவங்க வாங்கியிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அந்த தொகுதியில் வாங்கினவங்க அந்த தொகுதியில் தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது தெரியாது. நிறைய பேர் நிறைய வேலையை அங்கே வந்திருக்கலாம். இப்போ டி நகர்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க அப்படின்னா, அதாவது வந்து டி நகர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்து அவங்களோட ஓட்டு வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ சென்னையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னைக்காரங்க சென்னையில் இருக்கிறது கம்மி தான், வெளியூர்லேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்க தான் அதிகம். ஸோ வந்து சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு, ஒரு கண்ணோட்டம் தான். இதை வச்சு நம்ம என்றைக்குமே ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன், இவங்க எடுத்த கருத்து கணிப்பில் யார் வெற்றியில் வருவான்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வராங்க. 2வது வந்து அதிமுக வராங்க, 3வது வந்து தாவேகா வராங்க, அடுத்தது நாம் தமிழர் கட்சி வராங்க. இப்படி தான் வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னொரு நிறுவனம் எடுத்ததாக தான் வந்து முதல் இடத்துலையும் திமுகவே தான், 2வது இடமும் 3வது இடம் வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் வந்து யாரோட ஓட்டை பிரிக்கிறாரு, இல்லை ஒரு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஏன்னா சர்வே ரிப்போர்ட்டை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது யாருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்க. 2வது 3வது வேணா யார் எதிர்க்கட்சியாக யார் வருவாங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்க ஒரு விஷயமா இருக்குது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சியாக யார் வருவாங்க? இல்லை தாவேகாவா, இல்லை அதிமுகவா, இல்லை தாவேகா வந்து ஆட்சியை பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஜிம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.